ஹாய், நான் தான் உங்கள் டிடி ஹோஸ்ட். வெல்கம் டு தமிழ் டப் ஸ்டுடியோ. இன்றைக்கி ஈஸியாக மொபைல் பார்த்து வெதரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கு முன்னோடியாக இருந்த ஜேம்ஸ் கிளாஷியர் ஃபஸ்ட்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்காக ஏர் பலூனில் வானத்துக்கு போய் என்னென்ன கஷ்டப்பட்டாருன்றது தான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பறக்க இருக்க ஏர் பலூனில் ரெடியாக இருக்குது. அவரை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஸ்பான்சர் பண்ண அந்த ஆள் வந்து நிற்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவர் தான் அவனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஏஞ்ச ஹீரோ, நான் பைலட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயின் வராங்க ஆரவாரத்தோடு. அவங்க வர்றதை பார்த்து இந்த க்ரௌடே அவங்கள பார்த்து உற்சாகம் பண்ணுது. வந்து அவங்க டார்சன் மாதிரி கவரை ஜம்ப் பண்ணி பிடிச்சி இங்கே என்ட்ரி கொடுத்து நல்லா ஷோவை காட்டுறாங்க. அவங்களோட நாயையும் கூட்டிகிட்டு இந்த பேராஷூட் பலூனில் ஏறிக்கிட்டு அவங்க பேராஷூட் பலூன் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் இன்னும் ரீடிங்ஸே எடுக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லி இங்கேருந்து நல்லா ஷோ காட்டிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போனது அவங்க டாகை தூக்கி கீழே போட்டுறாங்க. கீழே போட்டோடனே அவங்களோட டாக் ஒரு பேராஷூட் இருக்குது, அதில் ஓப்பன் பண்ணி அந்த டாக் அழகாக கீழே வந்து இறங்கு அவங்க ஓனர்கிட்ட போகுது. 3 நிமிஷம் 10 செகண்ட்லேயே 1120 அடி வானத்துக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்து இந்த வியூஸை காட்டுறாங்க. உள்ளேருந்து மணல்லாம் கீழே தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் மேலே போய்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு சயின்டிஸ்ட், அதனால் நிறையா சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவங்க தான் பைலட்டு. இதை கிட்டத்தட்ட பில்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் தான். இங்கே நம்ம ஒரு இடத்த பார்க்குறாரு. நம்ம ஹீரோ இந்த இடத்த பார்த்ததும் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ எல்லா சயின்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு அவர் பண்ண போகிற ப்ராஜெக்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங், வெதரை ப்ரிடிக்ட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட்காக பலூன் வேணும், எனக்கு ஃபண்டிங் வேணும்னு கேட்க உடனே கூட்டத்துலேருந்து ஒருத்தர், என்னோட பலூன் நீங்கள் கேட்குற, இல்லை சார் நான் ஃபண்டிங் தான் கேட்குறேன், அது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நீ வெதரை ப்ரிடிக்ட் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த எல்லாம் கேட்டு கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோ பேசுகிறத யாருமே கேட்கல. நம்ம ஹீரோ கத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒருத்தரும் அவர் சொல்கிறத கேட்காம இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. அதை கட் பண்ணி இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. 9 நிமிஷத்தில் 5400 மீட்டர் உயரம் வந்திருக்கு ஏர் பலூன். நம்ம ஹீரோ இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு நிறைய எக்யூப்மெண்ட் வச்சு வெதர் எப்படி இருக்குன்னு ரீடிங் எடுத்துகிட்டே இருக்காரு. யாரோ எமிலியா கூட இருந்த ஒருத்தவங்க தான் இந்த பலூனை விட்டு கீழே இறங்கி குதிக்கிற மாதிரி அவங்களுக்கு நினப்பில் வருது. திடீர்னு தூரத்தில் மின்னல் இடிக்கிற சவுண்ட் கேட்குது. இந்த ஏர் பலூன் அது உள்ளே போனே அடிக்கிற காற்றுல ஏர் பலூன் எல்லாமே நில குழஞ்சி போகுது. நம்ம ஹீரோ அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கலான்னு போக, இல்லை நான் சொல்கிறத கேளு, இப்போது நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழணும், அதுக்காக நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னோன்னே இடித்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உயிர் வாழணும்னா நம்ம இப்போ கீழே இறங்கி தான் ஆகணும். ஹீரோ தடுக்கிறாரு, இல்லை நம்ம மேலே போனால் நமக்கு மேலே இடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தடுக்கிறாங்க. சரி மேகத்துக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே இருக்க வெயிட்டெல்லாம் கீழே தூக்கி போடலான்னு பிளான் பண்ண, திடீர்னு காற்றடிச்சு எல்லாமே பறந்து போயிடுறாங்க. பறந்து போய் மேலே தொங்குற அந்த கயிற்றுல பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும். திரும்பவும் காற்றடிச்சு வேகமாக போனேன்னு நம்ம ஹீரோ கையை விட்டு அந்த கீழே இருக்க அந்த பாக்ஸில் வந்து விழுந்துடுறாரு. எமிலியாவை பார்த்தா எமிலியாவை காணோம். எமிலியா கீழே கயிற்று பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவர் உடம்புல கயிற்று கட்டிக்கிட்டு கீழே இறங்கி அவங்க எமிலியாவை பிடிச்சிட்டு மேலே ஏறுறாங்க. திரும்ப உள்ளே கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஹீரோயினியை. திரும்ப மழைலாம் பேஞ்ச பிறகு அமைதியாக இருக்குது. 2 பேரும் மழையில் நனைஞ்சு போய் கீழே படுத்திருக்காங்க. அந்த ஏர் பலூன் கொஞ்சமாக மேகத்துக்கு மேலே போகுது. இந்த அழகை பார்த்து இவங்க 2 பேரும் நடந்து இந்த விஷயத்தெல்லாம் மறந்து இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பலூனை டேக் ஆஃப் பண்ணி 19 நிமிஷம் ஆகுது. நம்ம ஹீரோயின் மேலே ஏறி கயிறுலாம் நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்காகனா இந்த அழகை பார்த்து இவங்க ரசித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி திரும்பவும் மேகத்துக்கு நடுவில் போகல நம்ம ஹீரோயின் எமிலியாவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க பயந்து கீழே படுத்துக்கிட்டே இருக்காங்க. யாரோ எமிலியா கூட இருந்த ஒருத்தவங்க தான் இந்த பலூனை விட்டு கீழே இறங்கி குதிக்கிற மாதிரி அவங்களுக்கு நினப்பில் வருது. இப்போது இந்த ஏர் பலூன் 10160 ஃபீட் மேலே இருக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்து, இதுக்கு முன்னால் இந்த உயரத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், நான் ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன், சரி அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதும், இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்த தட்டி கழிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏன்னு தெரில, அவங்களுக்கு ஏதோ ஒரு மெமரி இருக்குது போல், பாஸ்ட் மெமரி. இங்கே வந்து யாரோ இறந்துருக்காங்க, அதனால் நம்ம ஹீரோயின் இதை பற்றிலாம் பேசாமல் அப்படியே தட்டி கழிக்கிறாங்க. புயலில் மாட்டினப்போ நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கும். அந்த காயத்துக்கு நம்ம ஹீரோயின் மருந்து வச்சிட்ருக்குள்ள அங்கே நிறையா பட்டாம்பூச்சி வருது. நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க பட்டாம்பூச்சிங்களோட பறவைகள் தான் மேலே அதிகம் உயரம் பறக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது, பட்டாம்பூச்சிங்க தான் அதிகம் உயரத்தில் பறக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோட என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லியிருக்கான், பறவைகளோட பூச்சிகள் தான் அதிகம் மேலே பறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ நம்பியிருக்க மாட்டார். ஆனால் இதை பார்த்து இந்த இடத்துல நம்ம ஹீரோ நம்புறாரு.
இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை பற்றி, இந்த உலகத்திலே என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப வீரமான ஆள், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் இப்போ நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க. இப்போ நீ ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ஏர் பலூனில் நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி போட்டிருக்கு. அதில் இன்னொரு ஃபோட்டோவில் இன்னும் ஒரு பொண்ணும் பையனும் இதே மாதிரி ஏர் பலூனில் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை கட் பண்ணி இப்போ காட்டுறாங்க. 22,500 ஃபீட் உயரத்தில் இருக்குது. இப்போது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 21 டெம்பரேச்சரில் இருக்குது, 21 செல்சியஸ் டெம்பரேச்சரில் இருக்குது. ஏர் பலூன் கொஞ்சமாக மேலே போக அப்போ தான் நம்ம எமிலியா சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரியில் இந்த இடத்துல இது வரைக்கும் யார் வந்தது இல்லைன்னு. 2 பேரும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ பலூன் 23,000 அடி உயரத்தில் இருக்குது. வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸில் இருக்குது. எமிலியா ஹீரோக்கிட்ட உங்கள் பலூனில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவும் நன்றின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, உங்கள் பலூனில் என்னை கூப்பிட்டதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும்னு சொல்கிறாரு. இந்த உயரத்துலேருந்து தகவல் அனுப்புறதுக்காக நம்ம ஹீரோ கொஞ்சம் புறாவெல்லாம் கொண்டு வந்திருப்பார். அதுலேருந்து ஒன்று எடுத்து அனுப்பி விடுறாரு. நான் இந்த உயரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. எமிலியா பலூனை பார்த்துட்டு, இது பெருசாகிக்கிட்டே போகுது, இதுக்கு மேலே போனால் நம்ம ஆபத்தில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்க பலூனில் இருக்க கேஸை ரிலீஸ் பண்ணலாம்னு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை, வேண்டாம், மேலே போனால் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் குளிர்றது குறையும், நம்ம வானத்தில் இருக்க லேயரை பற்றி படிக்கணும், நான் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி எமிலியாவை தடுக்கிறாரு. ஹீரோ மேலே இருக்க வானத்தை காட்டி, இந்த வானத்தை விட நம்ம உயிரெலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. எமிலியா இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்காக இங்கேருந்து மண்ணை எடுத்து கொஞ்சம் கீழே கொட்டி இன்னும் வெயிட்டை குறைக்கிறாங்க. அப்படி குறைச்சா இந்த பலூன் மேலே போகும். நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு எமிலியா, நம்ம கீழே லேண்ட் ஆனதும் உன்னோட தேங்க்ஸ் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பலூனில் இருக்க கயிறுலாம் நல்லா டைட் ஆகுது. ஹைட் 26,500 அடி, டெம்பரேச்சர் 5 டிகிரி. இவங்க 2 பேரும் உறைஞ்சி போகிற மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ தகவல் அனுப்புறதுக்காக புறாவை எடுத்து அனுப்பிவிட்டால் அது போகாமல் பொத்துன்னு கீழே விடுது. இந்த குளிரில் அதுவும் செத்து போச்சு ஏற்கனவே. நம்ம ஹீரோவில் இப்போவே ஒன்றும் பண்ண முடியல. இதில் இவர் இன்னும் மேலே போகணும்னு சொல்லி இதில் இருக்க வெயிட்லாம் குறைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எமிலியா தடுக்கிறாங்க. 2 பேருக்கும் கலப்பு ஆகுது. இப்படி சண்டை போடக்குள்ள நம்ம ஹீரோட மூக்கிலேருந்து ரத்தம் வருது. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் ஹீரோ, நானும் பிரேவ் தான் உன் ஹஸ்பண்ட் மாதிரி அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம எமிலியா பொழிச்சுன்னு ஒரு அறை விடுறாங்க. உனக்கு என் ஹஸ்பண்டை பற்றி என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. இதே மாதிரி தான் ஒரு வாட்டி பலூனில் வரக்குள்ள அவர் வேண்டான்னு சொன்னார், ஆனால் நான் தான் கேட்காம ரிஸ்க் எடுத்தேன். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அது கொஞ்சம் சின்ன பலூன், ப்ரெஷர் தாங்காமல் கிழிஞ்சிடுச்சு. இவங்க இதே வேகத்தில் கீழே போனால் 2 பேரும் செத்துடுவாங்க. அதனால் எல்லா வெயிட்டையும் குறைச்சிட்டாங்க. ஆனாலும் வேகம் குறையவே இல்லை. எமிலியாவோட ஹஸ்பண்ட் எமிலியாவை காப்பாற்ற அவரே பலூனை விட்டு கீழே குதிச்சிட்டாரு. இப்படின்னு சொல்லி, இதே மாதிரி மிஸ்டேக் நீயும் பண்ணாத, இப்படி பண்ணால் உன்னை மன்னிக்கவே முடியாது இப்படி சொன்னதும் நம்ம பலூன் கீழே இறக்கிறதுக்காக ஹீரோவும் சம்மதிக்கிறாரு. எமிலியா கீழே இறக்கிறதுக்காக கேஸை ரிலீஸ் பண்ணலாம்னு போனால் அது ஃப்ரீஸ் ஆகி ரிலீஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இதில் இருக்க கேஸை ரிலீஸ் பண்ணால் தான் இந்த பலூனை கீழே இறக்க முடியும். ஹீரோக்கு சுயநலவே இல்லாத மாதிரி ஆகுது. இதனால் எமிலியாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி ஆகுது. எமிலியா ஹீரோ கிட்ட வந்து, நான் மேலே போய் திறந்து விடுறேன், அது வரைக்கும் நீ உசுரோடு இருன்னு சொல்லிட்டு பலூன் சைடில் இருந்து ஏறுறாங்க. அவங்க கை விரல்களை கூட பயன்படுத்தி கயிறில் பிடிக்க முடியாத மாதிரி ஆகுது. அவ்வளோ குளிர் மேலே. ஆனால் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஏறுறாங்க. ஏற்கனவே அங்கே மேலே ஏறுற மாதிரி கயிறுலாம் செட் பண்ணி தான் இருக்குது. அதான் பயன்படுத்தி பாதி உயரத்துக்கு வந்ததும், ஆனால் பாதிக்கு மேலே அங்கே கயிறு இல்லை. சரி, பலூனை சுற்றி இருக்க டைட் பண்ணியிருக்க அந்த கயிற்றை யூஸ் பண்ணி ஏறலாம் ட்ரை பண்ணால் அதை மிஸ் பண்ணி கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அவங்க கால் கயிற்றுல மாட்டி சிக்கி தலைகீழ தொங்குறாங்க. அந்த டைமில் அவங்க ஹஸ்பண்டோட சில மெமரிஸ்லாம் வந்து போகுது. அவங்க திரும்பவும் கயிற்றுல ஏறி உட்காந்து இன்னும் கயிறு எடுத்து அவங்க இடுப்பை சுற்றி கட்டிக்கிறாங்க கீழே விழாமல் இருக்க. கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களால ஏஞ்சி நிற்கக்கூட எனர்ஜி இல்லாமல் இருக்காங்க. கேஸ் ரிலீஸ் ஆகிற அந்த இடம் நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. அவங்க கையால் இடித்து பார்க்குறாங்க. ஆனால் அது உடையவே இல்லை. அவங்க கையை கூட முழுசாக யூஸ் பண்ண முடியல. அவங்க முட்டி வச்சு தான் ஐஸை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ கீழே சுயநலவை இழந்துக்கிட்டே இருக்கார். இங்கே மேலே எமிலியாவால் எழுந்திருக்கவே முடியலைனாலும் கஷ்டப்பட்டு ஏஞ்சிட்டாங்க. அவங்க காலை எட்டி உதைக்கிறாங்க. 2 வாட்டி உதைச்சதும் ஒன்றுமே ஆகலை. 3ஆவது வாட்டி உதைச்சதும் கேஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி அவங்க மூஞ்சில் குப்புன்னு அடிச்சிருது. அதிலிருந்து காலை எடுத்தால் திரும்பவும் மூடிக்குது. அதனால் அவங்க ஷூவை கழட்டி கொஞ்சம் ஐஸை கையாலே உடச்சி ஷூவை கேப்பில் சொருகி வைக்கிறாங்க. ஹியூமிடிட்டி லெவல் கம்மியாக இருக்கிறதாலையோ
இல்லை கேஸ் அடித்ததாலேயோ தெரில, எமிலியா இங்கே மயங்கிட்டாங்க. இப்போது 36,000 அடி உயரத்தில் இருக்காங்க. கேஸ் ரிலீஸ் ஆகிறதால உயரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி கொஞ்சம் உயரம் குறைஞ்சதும் கட்டியாக இருந்த பனி உருகிடுச்சு. பனி உருகிறதுனால எமிலியா சறுக்கிட்டே கீழே தலைகீழாக சுற்றி விழுறாங்க. அதை கட் பண்ணி இங்கே நிறையா ஆராய்ச்சியாளர்களும் பைலட் எமிலியாவோட தங்கச்சியும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை கட் பண்ணி இங்கே எமிலியாவை காட்டுறாங்க. திடீர்னு பயத்தில் முழிக்கிறாங்க. அவங்க இடுப்பில் தான் ஏற்கனவே கயிறு கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கயிறு பலூனோட சைடில் கட்டியிருக்கு. ஹீரோ இருக்க பலூனோட பாக்ஸுக்கும் எமிலியாவுக்கும் நிறையா தூரம் இருக்குது. நம்ம எமிலியா ஜேம்ஸ்னு கத்துறாங்க. ஆனால் ஹீரோ ரெஸ்பான்ஸே பண்ணலை. எமிலியா அவங்க காலை உதறாங்க. அப்போ தான் இந்த கயிறு ஊஞ்சல் மாதிரி ஆடும். அப்படி நல்லா ஆடி பக்கத்தில் போய் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க காலை அந்த பாக்ஸில் எட்டி உதச்சி அடுத்த வாட்டி பக்கத்தில் வரக்குள்ள அந்த பாக்ஸை பிடிச்சிடுறாங்க. அதை பிடிச்சி கஷ்டப்பட்டு உள்ளே வந்த ஹீரோ நல்லா இருக்காரா இல்லை செத்துட்டாரான்னு தெரில. எமிலியா ஜேம்ஸ்னு கத்துறாங்க. இப்படி பயத்தில் எமிலியா கொஞ்சம் அமைதியாக இருக்க அவங்க கண்ணில் தண்ணீர் வருது. அவங்க அழுகுறாங்க. உடனே கண் முழிச்ச ஹீரோ நம்ம கீழே தான் போயிட்டுருக்குமான்னு கேட்க அதுக்கு எமிலியா ஆமாம் நம்ம கீழே தான் போயிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ஹீரோ நம்ம பலூனை எடுத்து 1 மணி நேரம் 11 நிமிஷம் ஆகுதுன்னு டைம் சொல்கிறாங்க. எமிலியா டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க எக்யூப்மெண்ட்லாம் வேலை செய்யலைன்னு ஹீரோ சொல்கிறாரு. எமிலியா கையில் நல்லா அடிபட்டிருக்கு. சரக்கு ஓப்பன் பண்ணி அவங்க கையில் ஊற்றுறாங்க நம்ம ஹீரோ. எமிலியாவுக்கு சவுண்ட் கேட்குது. கேஸ் வெளில போகிற அந்த சவுண்டு தான். உடனே எமிலியா கேஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த கைதை பிடிச்சி இழுக்க சொல்கிறாங்க. அதை பிடிச்சி இழுத்தா எமிலியாவோட ஷூ விழுது. அதை வச்சு தான் அவங்க முட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேலே கேஸ் போகிறது நிற்கலை. அதனால் எமிலியா உடனே எல்லா வெயிட்டையும் எடுத்து வெளில போடு. இங்கே வெயிட்டுக்காக மணல் மூட்டைக்கு தான் அங்கே வச்சுருப்பாங்க. அதை எடுத்து ஹீரோயின் வெளில போட சொல்கிறாங்க. ஹீரோ கொண்டு வந்த எக்யூப்மெண்ட் ஹீரோ எழுதின நோட்டில் அந்த பேப்பர் மட்டும் கிழிச்சிட்டு அதை சின்ன ரீடிங் நோட்ஸை கூட கீழே தூக்கி போட்டுறாங்க. எமிலியாவோட கோட், ஹீரோவோட கோட், இப்படி எவ்வளோ வெயிட் குறைச்சாலும் பலூன் கீழே போகிற வேகம் மட்டும் குறையல. உடனே ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு. மேலே ரிங் மாதிரி ஒரு மரக்கட்டை இருக்கும். பலூனில் இருந்து வர கயிறு முதல்ல அந்த ரிங் மரக்கட்டையில் தான் கட்டியிருக்கோம். அதனால ஹீரோ அது மேலே ஏறிக்கிட்டு இந்த பாக்ஸை கட் பண்ணிடலான்னு இருக்காரு. அதே மாதிரி கத்தி எடுத்துகிட்டு மேலே ஏறிட்டாங்க. ஹீரோவோட பிளான் படி ஒரு கைத்தாக கட் பண்ணி அந்த பாக்ஸை கட் பண்ணி கீழே விட்டார். ஆனாலும் ஸ்பீடு மட்டும் குறையவே இல்லை. அதனால் எமிலியா கீழே குதிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோ இல்லை வேண்டாம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி ஏர் பலூன் கீழே குறுகலாக வந்து முடிஞ்சிருக்கும். அந்த முடிகிற இடத்துல ஒரு கயிறு கட்டியிருக்கோம். அந்த கயிறை கட் பண்ணால் இது பேராஷூட் மாதிரி ஆகிடும்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. ஆனால் எமிலியா இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ எமிலியா இது ஒர்க் ஆகும், நான் தனியாக திரும்ப போக மாட்டேன், போனால் 2 பேரும் ஒன்றா தான் போகணும், இல்லை யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் சொன்ன மாதிரி அந்த கயித்தை கட் பண்ணுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி அதுவும் பேராஷூட்டாக மாறிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் வேகமாக போய் மரத்தில் இடித்து ஹீரோ கீழே விழுந்துட்டார். எமிலியா பலூனில் மாட்டி இழுத்துக்கிட்டே போகுது அந்த பலூன். மயக்கத்தில் இருந்து ஏஞ்ச எமிலியா ஜேம்ஸ்னு கத்துறாங்க. ஹீரோவும் எமிலியான்னு கத்துறாங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டு முடியாமல் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஹீரோட அப்பா நியூஸ் படிக்கிறாங்க. 2 ஏரோனன்ஸ் நிலாக்கும் நட்சத்திரத்துக்கும் பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காங்கன்னு போட்டிருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோட அப்பா அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க. சொல்லி 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ மை பாய் அப்படின்னு ஜிகிர்தாண்டா படத்தில் அந்த டைலாகு இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோவை நிறையா சயின்டிஸ்ட் அசிங்கப்படுத்தின அந்த இடத்துக்கு கெத்தாக திரும்ப வராரு. ஆனால் நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் வெதர் ஃபோர்காஸ்டர். ஹீரோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய லக்கு, அப்புறம் எனக்கு கிடைச்ச சில உதவிகள், அப்புறம் மறக்க முடியாத பொண்ணு எமிலியா, அவளோட தைரியத்தினால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். நான் இப்போது என்னோடய கதையை சொல்கிறேன், பெருமைக்காக கிடையாது, படிப்புக்காக மட்டும்தான் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதே மாதிரி வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அதே பலூனில் போகிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது.